ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் காலை வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா தூங்கி எழுந்திரிச்சிங்களா? எல்லாரும் காலையில் வேலைக்கு போகிறதுக்கு பரபரப்பாக இருப்பீங்க. எவ்வளோ பரபரப்பாக இருந்தாலும் பரபரப்பாக இல்லைனாலும் காலையில் வந்துட்டு நம்ம மார்னிங் வந்துட்டு சாப்பாடு சாப்பிடாம அந்த நாளை கடக்க முடியாது. அதனால் இன்னைக்கு வாங்க காலையில் என்ன சாப்பாடு அப்படின்றத நம்ம வீட்டில் பார்த்துடலாம். இட்லி, சுட சுட இட்லி. அதுக்கு இன்னைக்கு வந்துட்டு நான் எங்கள் ஊர் சைடில் தண்ணி சட்னிப்பா. தண்ணி சட்னி எங்கள் ஊரில் தான் பண்ணுவோம். இது வந்துட்டு தக்காளி சாம்பார், சுட சுட தக்காளி சாம்பார். இவ்வளவு தான் இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சிட்டு பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிறதுனால கடன் இதை மட்டும் செய்ய முடிஞ்சிச்சு. வாங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. இன்னைக்கு மருத்துவ குறிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெட்டு காயம் அப்படின்றது இருக்கும். அது என்னென்னா போட்டாலும் ஆறாமல் ரொம்ப நாளைக்கு இப்படி போய்கிட்டே இருக்குது அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுவாங்க. நிறைய விவசாயிகளுக்கு வந்துட்டு அந்த மாதிரி ஆகும். ஏன்னா களை வந்து எடுப்பாங்க, மம்பட்டி வச்சு கொத்து வச்சு அருவாள் வச்சு ஏதாவது வெட்டுறது பண்ணுறது அப்படின்னு சொல்லி டக்குன்னு வெட்டுக்காயம் ஆயிரும். சின்ன காயத்துக்கெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு போவா அப்படின்றதுன்ட்டு ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வசம்பு தூள் இருக்குது பார்த்தீங்களா? வசம்பு வந்துட்டு தூள் பண்ணி போடலாம், இல்லை வசம்பு பொடி கிடைக்குது அப்படின்னாலும் நம்ம அந்த வெட்டுக்காயத்தின் மேலே போடலாம்ப்பா. அப்படி போட்டுட்டு வரும்போது அது சீக்கிரமாகவே ஆறிடும். இதை பயன்படுத்தி பாருங்கள். தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம வீட்டில் வாங்க சாப்பிட்லாம். டிஃபன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பாய், see you.